எங்கள் ஆனுவல் கேம்ப் ஒன்றுமே இவாஞ்சலிஸ்டிக் கிடையாது, எல்லாம் ரிவைவல். ஃபஸ்ட்டு மெசேஜே பிலீவர்ஸுக்கு தான், அன்பிலீவர்ஸ் கிடையாது. அப்போ என்னுடைய கோ லீடர்ஸ் என்கிட்ட கேட்டாங்க, ஆனால் எத்தனையோ பேரை கூப்பிட்டு வர்றாங்கல்ல, ரட்சிக்கப்படாதவங்கெல்லாம் வர்றாங்க இல்லையா, ஒரு ஃபஸ்ட்டு மெசேஜே ஒரு இவாஞ்சலிசம் கொடுங்கலாம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ரட்சிக்கப்படாதவங்க வந்தால் அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு தினகரன்ட்ட போட்டோம் அல்லது மோகன் சீட்டை வேணால் வேறு எட்டையாக போட்டோம். இது அது இல்லை, இதுக்கு பேரே ரிவைவல் மீட்டிங். ரிவைவல் இஸ் ஃபார் பிலீவர்ஸ், இவாஞ்சலிசம் இஸ் ஃபார் அன்பிலீவர்ஸ். இதில் நான் ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, அதான் அந்த வார்த்தைகளை ரொம்ப மிக்ஸ் பண்ணுறோம். ரிவைவல் யாருக்கு? ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று கர்த்தருக்குள்ள வளர்ந்து இறங்கி போனவனுக்கு, ஆதினிலேருந்து இறங்கினவனுக்கு தான் இது. அவன் இன்னும் நிலைக்கே வரலையே, ஸோ அவனுக்கு அது ரிவைவல் கிடையாது, அவனுக்கு இவாஞ்சலிசம் தான். அப்போ இந்த ஃபஸ்ட்டு டேலேருந்தே அந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன், சாங்க்டிஃபிகேஷன், அப்படி அந்த டீப்பர் கமிட்மெண்ட் அதுக்குள்ளே கொண்டு போயிட்டு செகண்ட் டே அந்த பரிசுத்த அபிஷேகத்துக்கு ஒரு செஷன் வைப்போம். இங்கே எல்லாம் ஹீட்டப் ஆகி இருக்கும், அங்கே ஃபயர் அப் ஆகிரும். இதுதான் விஷயம். அந்த ஃபஸ்ட்டு டே அந்த வேர்ல்டில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி செல்ஃப் எக்ஸாமினேஷன் சொல்லி, செல்ஃப் எக்ஸாமினேஷன் கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்து, தோட்டம் பூரா, அந்த பண்டிதர் தோட்டங்கிறது எங்கள் மாமனார் தோட்டம், அதாங்க நடத்தணும். ஸோ எல்லா இடத்துக்கும் பீப்புளை இது பண்ணி மரத்தடிகளெல்லாம் போய் கண்ணீர் நதி ஓடும். நீ இதை செய்திருக்கியா, இதை செய்திருக்கியா, இது இருக்கா, இது இருக்கா, ஐயோ அவன் அழுவான், சத்தம் கேட்கும். அது முடிஞ்சு கழுவி வந்தவுடனே என்ன பாட்டு தெரியுமா? என்ன என்ன, ஐயோ அந்த என்ன என்ன பாட்டு ஒரு தடவை 30 நேரம் பாடணும், நிறுத்த மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா இப்போ தானே கழுவு போட்டிருக்கான். அப்படி ஒரு சந்தோஷம். அடுத்த நாள் அபிஷேக கூட்டத்துக்கு வந்தோடனே அவன் தான் ரெடியாக வார்ம் அப் ஆகிருக்கானே. சரி, ஐஸ் கட்டியை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, இது ஏற்கனவே கொஞ்சம் சூடாக்கி வச்சுருந்தா அப்படியே ஃபயர் அப் ஆயிரும். அதுதான் அந்த சீக்ரெட்டு. உடனே ஒன்று அபிஷேகம் பண்ணுறது அந்த ஃபஸ்ட் டே ப்ரிப்பரேஷன். அது முடிஞ்ச உடனே அடுத்த செஷன், நீ எதுக்கு அபிஷேகம் பெற்றா? குதிக்கிறதுக்கா? குதித்து துதித்து நிறுத்துறதுக்கா? இல்லை, போ வெளியே போ அப்படின்னு சொல்லி, டீம்ஸ் யாரெல்லாம் ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்மால் ஸ்மால் டீம்ஸ் ஃபார்ம் பண்ணி, அதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? நெஹேமியா டீம்ஸ். லேடிஸ்க்கு என்ன கொடுக்கலாம்? டெபோரா டீம்ஸ். இப்படி இது பண்ணி நூற்றுக்கணக்கான குழுக்கள் கிராமங்களுக்கு போய் சிலிசிஷன் அறிவிக்க ஆரம்பித்தாங்க. இந்த பேட்டர்ன் எனக்கு மனசில் விழுந்தது எங்கே? ஜீவானந்த அண்ணன் பண்ண வேலையில். ஸோ ஒரு இம்ப்ரெஷன் விழுதில்லை நமக்கு, நம்மளா யூகிச்சதில்லை, அது அங்கேருந்து அது வந்துச்சுது. அங்கே போனாங்க இந்த டீம்ஸ் எல்லாம். அண்ணே, நம்ம சாட்டர்டே சண்டே மட்டும் போகிறது போகாது, ஒரு வாரம் எங்கேயாவது எங்களை ஊழியத்துக்கு அனுப்புங்கன்னு அவங்களே கேட்டாங்க. எங்கே அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தா, அந்த டைமில் டாக்டர் பால் பிராண்ட், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜன். லெப்ரசி பேஷண்ட்ஸுக்கெல்லாம் இதெல்லாம் கையெல்லாம் இருக்காது, விரல் இருக்காது, அது இருக்காது. உலகத்திலேயே, அதுவும் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதும் அவர் தான், அந்த சர்ஜன். அவர் வேலூரில் இருக்கிற சிஎம்சி அசோசியேட்டட் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் அவர் பண்ணார். அவரும் பிலிப் யான்சியும் சேர்ந்து தான் நிறைய புக்ஸ் எழுதினாங்க. பார்த்துருப்பீங்க, பிலிப் யான்சி புக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இவர் இந்த பால் பிராண்டுடைய அம்மா தான் கொல்லிமலையில் மதர் பிராண்டு மிஷினரியாக இருந்தாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க மதர் பிராண்டை பற்றி, நீங்கள் சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மதர் பிராண்ட் அது ஒரு பேப்டிஸ்ட் லேடி. நடக்க முடியாமல் ஆன பிறகு கூட 2 கம்பு போட்டு தொட்டில் மாதிரி போட்டு அது விட்டு குறுங்கிட்டாங்க. மதர் தெரசா மாதிரி ஆகிட்டாங்க அந்த அம்மா. அதில் போட்டு அப்படியே கிராமத்துக்கு போய் அது வழியாக வெளியே எட்டி பார்த்து கிராமத்தாருக்கெல்லாம் சுவிசேஷம் ஆரம்பித்தாங்க. இந்த கொல்லிமலையை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம். எப்படி கேள்விப்பட்டோம்? ரெவரண்ட் எலையாசன் சொல்லி ஒருத்தர் இருந்தார், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் டயசிசன் ப்ரேயர் பேண்டில் இருந்தார். அவர் எங்கள் கேம்புக்கு வந்துட்டார், தஞ்சாவூர் கேம்புக்கு. ஆனால் பிரதர், இந்த மலைக்கு உங்கள் பையங்களை அனுப்பி விடுங்களேன் அப்படின்னார். அனுப்பி விட்டோம். ஒரு வாரம் அந்த மலையில் போய் இருந்துட்டு இந்த அம்மாவை பார்த்துட்டு திரும்பி என்கிட்ட சொல்கிறாங்க இந்த டீம்ஸு, அண்ணே எங்களை முழு நேர ஊழியத்துக்கு அனுப்புங்கண்ணே, நாங்கள் போகிறோண்ணே. எங்களுக்கு அப்போ முழு நேர ஊழியர் கிடையாது, 74 வரைக்கும் முழு நேர ஊழியர் கிடையாது. ஒன்லி கேம்ப்ஸு, லே டீம்ஸு, நான் ஃபுல் டைமர்ஸ். அதை பார்த்துட்டு
அண்ணே அப்படின்னாங்க. பிறகு நாங்கள் லீடர்ஸ் உட்காந்து ஜோம் பண்ண ஆரம்பித்தோம். சரி நம்ம ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ் எடுப்போமா அப்படின்னு யோசித்தோம். பணமே இல்லையே, நானே 75 தானே ஃபுல் டைமுக்கு வந்தேன், எனக்கு பே பண்ணுறதுக்கே காசு இல்லை நாங்கள் மிஷனில். ஸோ ஆனாலும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு மிஷினரி செட்டை அங்கே அனுப்பணும். அது அந்த மதர் பிராண்டை பார்த்துட்டு சாக போகிற வயசில் அந்த அம்மா இன்னும் தூக்கிட்டு போய் எனக்கு கிராமத்துக்கு கொண்டு போனாங்க. தரிசனம், அவங்க மகன்தான் அந்த பால் பிராண்ட். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எங்களால் வேறு மாதிரி இருக்க முடியல. இதானே பிரதர் அந்த ஆனால் இந்த 72 கேம்பில் செகண்ட் கேம்பில் கிளாடி ஈஸ்வர்ராஜ் வந்து ராஜஸ்தான்லேருந்து மிஷினரியாக வந்து அவரு ஒரு சாட்சி கொடுக்குறாரு. சம்திங் ஹேப்பன்ஸ். ஆமாம், எஸ். கிளாடி ஈஸ்வர்ராஜ் வந்து 1971 எண்டில் அமெரிக்கா போயிருந்தார். அப்போ மாரிசரில் வந்து அங்கே ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடத்திட்டு இருந்தார் ஒரு வாரம், சாண்டியாகோவில் எங்கேயோ. அதில் இவர் அட்டன் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ஹோட்டல் ரூம்லாம் எல்லோரும் கொடுத்துருக்குறாங்க டெலிகேட்ஸ்க்கெல்லாம். இவரும் அந்த ஒரு ஹோட்டல் ரூமில் இருந்திருக்காரு. அப்போ கர்த்தர் இவரோட பேசினாராம், நீ ரொம்ப நாள் இங்கே இருக்காதா, இந்தியாவுக்கு போயிரு அப்படின்னு சொல்லி. அப்போ இந்தியாவுக்கு போயிருந்தா அதான் டெல்லியில் வந்து மினிஸ்ட்ரி ஆரம்பித்தார் கிளாடி ஈஸ்வர்ராஜ். அப்போ இந்தியாவுக்கு போயிருன்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னே அந்த முந்தின நாள் ராத்திரி அவருக்கு ஒரு தரிசனம், வாலிபர்கள் நடுவில் ஒரு பெரிய எழுப்புதல் பற்றி எறிகிற மாதிரி அவருக்கு ஒரு தரிசனம். அது அவர் சொன்னது. அப்போ எங்கே நடக்குது இது? நம்ம சுந்தரம் அசம்பிளியில் அவர் தான் பெரிய ஆர்டன் மெம்பர். இப்போ சுந்தரம் அசம்பிளியில் நிறையா லூத்தரன்ஸை கொண்டு சேர்த்ததே கிளாடி ஈஸ்வர்ராஜ் தான். அங்கே ஒன்றும் பெரிய வாலிபர் இதுன்னு அப்படி ஒன்றும் இல்லையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. ஜீவானந்தண்ணை இதை கேள்விப்பட்டிருக்காரு, அதில் இருந்தார் அவர். பட் ஒரு பெரிய மாசில் ஒரு பெரிய அவுட் போரிங் வர்ற மாதிரிலாம் அவருக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. ஜோசப் பாலச்சந்திரனும் அப்போ தான் மேதர்நாத்தா சர்ச்சு ஹென்ரி ஜோசப் ஃபார்மேஷனில் இருக்குது. ஜோசப் பாலச்சந்திரன், தயானந்தெல்லாம் அதில் ரொம்ப ஸ்டால்வர்ட்ஸ். எஸ், இவங்கெல்லாம் இந்த ப்ளஸ் 71, 72, 73க்கெலாம் வந்து இந்த சாங் லீடிங் அது இருந்துருவாங்க. அது மாதிரி ஹென்ரி ஜோசப் மகன் பின்னி ஜோசப்பு, பிறகு சார்ல்ஸ் ஆரோன், இவங்களாம் தான் எங்களுக்கு ஆரம்பத்தில் மியூசிஷியன்ஸு. எல்லோரும் நல்லா மியூசிக் போடுவாங்கல்ல, எல்லாம் வந்து இருந்துட்டு போடுவாங்க. முதல் 1-2 கேம்ப்லலாம் இவங்க வந்து மியூசிக் போட்டுட்டு வெளியே போயிட்டுவாங்க பிரசவன்ற நேரில். அடுத்ததில் சொல்லிட்டேன், நீங்கள் போகிறதுனா இனிமேல் அடுத்ததுக்கு வராதுங்கன்ட்டேன். ஏன்னா இவங்களெல்லாம் கூட்டம் வந்தது ஜோசப் பாலச்சந்திரன். அதாவது ஒரு பாட்டு இடையில போயிடுவாங்களா? பாட்டு முடிஞ்ச உடனே பிரசங்கம் ஆரம்பிச்ச உடனே போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மியூசிக் வேலை முடிஞ்சது. சரியா, இனிமே இந்த ஆட்களை கூட்டுறாதீங்க அப்படின்ட்டேன். ஆனால் நல்லா போடுறாங்க அது வேண்டாம், கை தட்டினாலே போதும், அவங்க உட்காந்து பிரசங்கம் கேட்குறேன்னா கூட்டுவாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க இது பண்ணி அவங்கெல்லாம் அதில் நல்ல ஷேப்பானவங்க தான் வைங்களா, இந்த தலைவர்கள்லாம் நல்ல ஷேப்பான. அப்போ அந்த கிளாடி ஈஸ்வர்ராஜ் அந்த 72ல் உட்கார்ந்துருந்தார். அவரும் அக்கார்டன் போட்டார். மேலே வந்து பிரதர் நான் ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, சொல்லுங்க அப்படின்னு. நான் மாரிசர்லா மீட்டிங்கில் அங்கே உட்கார்ந்துருக்கும்போது ஒரு பெரிய எழுப்புதல்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன், தரிசனம் கண்டேன், அதை நான் இங்கே பார்க்குறேன் அப்படின்னார். உடனே எல்லாரும் ஒரே ஹேண்ட் கிளாப். நாங்கள் எங்கே அமெரிக்கா பற்றி அதெல்லாம் பற்றி என்ன ஒன்றும் தெரியாது. பட் அப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் அதில் வந்துச்சுது. அது எங்களுக்கு ஒன்றும் ஆட் பண்ணலை, பட் அது நாங்கள் செய்கிறத அஃபார்ம் பண்ணிச்சு. அந்த மிஷன்ஸு அவுட்ரீச் டீம்ஸ் போகிறாங்க, அவங்க திரும்பி வரும்போது எங்களை ஊழியக்காரங்களாகவே வச்சுக்கிடுங்க அப்படின்றாங்க. ஸோ மிஷினரிக்காக போகிறதுக்கு வாலண்டியர்ஸ் வந்துட்டாங்க. இப்போ ஆமாம், ஸ்டூடெண்ட் அவுட்ரீச் போயிட்டு வந்து இன்னும் அங்கே உள்ளவங்க எனக்கு 2 நாள் பண்ணால் போதாது, இங்கே உள்ள வாலண்டியர்ஸ் ரெகுலராக பண்ணணுங்கிறாங்க. அதான் சித்தேரி மலையில் போய் முதல்ல ஆரம்பித்தோம். சித்தேரி ஹில்ஸ். ஆமாம், அது கர்நாடகாவா? இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் கொல்லி ஹில்ஸ் ஒரு ரேஞ்சு. அங்கேருந்து அப்படியே அரூருக்கு வந்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸு, ஜவாதி ஹில்ஸு, இதுக்கு அடுத்தாப்புல சித்தேரி ஹில்ஸ். இதெல்லாம் வந்து பிரயோஜனம் இதே இல்லை, காஸ்பல் விட்னஸே இல்லாமல் இருந்துச்சு. இந்த சித்தேரி இதை பற்றி இன்னொரு நேரம் கேளுங்க, நான் உங்களுக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்லைட்லி டை அப். நீங்கள் சொன்னதை நீங்கள் 75ல் தான் ஃபுல் டைம் வரீங்க. ஏன்னா கேட்கக்கூடிய ஆடியன்ஸ் வித்தியாசமான ஆடியன்ஸாக இருப்பாங்க, நிறைய பேர் ஒர்க் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் 75 ஃபுல் டைம் வரதுக்கு முன்னால் வேலை செஞ்சுக்கிட்டு 71ல் பிளஸ்ஸோ ஆரம்பிச்சு 72, 73, 74 he was still working in CMC. ஆமாம், அப்படி இருந்து வாலிபர்கள் மத்தியில் அந்த 71, 72, 73ல் வந்த ஆட்கள் பேர்லாம் கேட்டிங்கன்னா எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஊழியக்காரர்கள். why you were still working? அப்படி இருக்கும்பொழுது வேலை செய்து கொண்டே ஆண்டவரை நேசித்து ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம் இல்லாமல் அநேக தொடப்படணுன்ற அந்த வாஞ்சையை, அந்த பேஷனை ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறார்.
So that's not an excuse that I have to be full time before I start doing something. நோ. அப்போ தான் நான் என்ன பண்ணேன், சிஎம்சியில் இருந்து எனக்கு ஒரு பழைய சைக்கிள் வச்சுருந்தேன். அந்த சைக்கிளை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் ஊரிஸ் காலேஜ், அதான் ஃபேமஸ் காலேஜ் இன் வெல்லூர், ஆர்ட்ஸ் காலேஜ், அங்கே போனேன். அங்கே கொஞ்சம் பையங்க அப்படி கூடி ஜோம் பண்ணிகிட்டு இருந்ததை பார்த்து ரெகுலராக அவங்கள விசிட் பண்ணி காரைக்குடியில் எப்படி நான் எல்லாருக்கும் டீச் பண்ணணும் அதே மாதிரி இவங்களுக்கும் கொஞ்சம் டீச் பண்ண ஆரம்பித்தேன். அதில் ஒருத்தர் தான் எஸ்ஏகே ஃப்ரான்சிஸ். ஊரிஸ் காலேஜ். ஆமாம், அதில் ஒருத்தர் தான் எஸ்ஏகே. அதில் இப்போ அதில் இருந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. அதில் இருந்த ஒரு 3-4 நல்ல லீடர்ஸ், நல்ல அவங்க குரூப்பில் இருந்த லீடர்ஸை நான் பிஓஎம் வந்து ஃபுல் டைம் ஒர்க்கர் எடுக்கிறோன்னா அவங்கெல்லாம் மிஷனரிஸ் ஆகிட்டாங்க. அந்த அதை தொடர்ந்து அந்த எஸ்சிகேவுடைய செட்டில் நிறைய அப்படி தான் எஸ்சிகே உள்ள வந்தது. ஸோ அதான் நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு, அந்த நம்ம என்ன நிலைமையில் இருக்கோமோ அங்கே எங்கேயாவது போயிடணும்னு இருக்கணும். இந்த கிறுக்கு பைத்தியம் மாதிரி இருக்கணும். அது ஜஸ்டின் பிரபான் பாடுறாங்களே, நான் இதுக்கு பைத்தியம், நீ அதுக்கு பைத்தியம், நீ நான் இதுக்கு பைத்தியம்னு பாடுறதில்ல. கிறிஸ்துவுக்காக பைத்தியமாக இருந்தால் அது ஃபுல் டைமாக இருக்கட்டும், பார்ட் டைமாக இருக்கட்டும், ஸ்பேர் டைமாக இருக்கட்டும், காரியத்தை